Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trendz. Latest updates ku social media la follow பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு. எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? உங்க subscribe button இன்னும் ரெட் கலர்ல இருந்தனா ப்ளீஸ் click on that red color subscribe button கூடவே இருக்க bell symbol click பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். So shining bead எடுத்திருக்கேன் small and big. அப்புறம் cotton thread ஒரு நீடல்ல இருக்கு. So அடுத்தது வந்துட்டு beads add பண்றதுக்கு சின்ன நீடல்ல zari thread loop பண்ணி வச்சிருக்கேன் like this. So அப்புறம் tassel கட்டுறதுக்கு zari thread வந்துட்டு ஒரு நீடல்ல போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் 100 strands of silk thread எடுத்து அதனோட டிப்ல glue அப்ளை பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இத நீட்டா கசங்காம ஒரு இடத்துல வச்சிருங்க. Then இப்போ வந்துட்டு ஒவ்வொரு tasselக்கும் நடுவுல 2 cm கேப் விட்டுருக்கேன். So அதை வந்துட்டு கரெக்ட்டா மார்க் பண்ணி நம்ம நீடலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாரி ஃபுல்லா செய்யும்போது ஸ்கேல் வச்சு பண்ணிட்டு இருக்கிறத விட லைக் மெஷரிங் டேப் வச்சு சாக் வச்சு நீங்க மார்க் பண்ணி விட்டுட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம எவ்ரி டைம் வந்து மெஷர் பண்ணுங்கிற தேவை இருக்காது. ஸோ இதை வந்துட்டு நீட்டா ட்ரிம் பண்ணிட்டு எப்பவும் போல இதை அப்படியே விட போறது இல்லை நான், ஏன்னா வந்துட்டு இதை ரெண்டா பிரிக்க போறேன். ஸோ இங்க வந்துட்டு நான் ஒரு நாட் பண்ணிக்கிறேன். So that அது ரெண்டா பிரிச்சாலும் வந்துட்டு ஒரே லெவல்ல இருக்கும் அதனால. சோ இந்த மாதிரி நாட்டை வந்துட்டு கைட் பண்றதுக்கு ஒரு நீடல் வச்சு போட்டுக்கோங்க இது மாதிரி. சோ இப்ப நாட் வந்துட்டு டைட் ஆயிடுச்சு. சோ அடுத்தது இதுல பீட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சுக்கணும். இன் கேஸ் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 6 strands அந்த மாதிரி 8 strands அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா 4 பிரிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் வந்துட்டு பீட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு ஸ்மால் பீட்ஸை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நீடலில் போட்டுக்கிறேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த லூப் வழியாக நம்ம த்ரெட் எடுக்கணும். ஸோ இப்போ த்ரெட் வந்துட்டு லூப்பில் உள்ளே இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்கள் நீடலில் இருக்க பீட் வந்துட்டு த்ரெட்டுக்கு போயிடும் இந்த மாதிரி ஈஸியாக. ஸோ ரெண்டு சைடும் வந்துட்டு நான் 3 பீட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைட் 3 லெஃப்ட் சைட் 3. இப்போ வந்துட்டு ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைக் ஒரு வி ஷேப் இன்வெர்டட் வி மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே ட்ரை பண்ணிருக்கேன், அந்த பேட்டர்ன் தான். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்மால் பீட் முடிச்சாச்சு. அடுத்தது பிக் பீட். பிக் பீடை வந்துட்டு நீடலில் போட்டு ஜஸ்ட் அந்த லூப்பில் உங்கள் த்ரெட்டு போட்டு ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து லூப்பில் போட்டுட்டு அந்த பீட் வழியா கீழே இருந்து மேலே கொண்டு போங்க. ஸோ தட் பீட் வீவிங் யூஷுவல் பீட் வீவிங் மாதிரி தான், ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட். இப்போ நம்ம த்ரெட்டும் மாறி போயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எகெயின் ஸ்மால் பீட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதை எடுக்கிறதுலாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் வீடியோஸ். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு எகெயின் 3 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க. ஈவன் நான் வந்துட்டு ஹவு டு ஆட் பீட்ஸ் டு சாரி குச்சுன்னு ஒரு வீடியோ கூட தனியாக போட்டிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க பாருங்க. அதில் 6 டிஃப்ரெண்ட் வேஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பேசிக்ஸ் இன் சாரி குச்சுன்னு போட்டிருக்கேன், போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்க நீங்கள் பிகினராக இருந்தா. ஸோ இப்போ வந்துட்டு இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது கீழே வந்துட்டு ஒரு நாட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வி ஷேப், மேலே ஒரு வி ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்வெர்டட் வி மாதிரி. ஸோ இது ரொம்ப ஈஸி செய்கிறது, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஷைனிங் பீட் கோல்ட் பீட் வச்சு இந்த பேட்டர்ன் செய்யும்போது. ஸோ இதை நல்லா கைட் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீடல் யூஸ் பண்ணி கைட் பண்ணி நாட் பண்ணுங்க. தென் இதில் வந்துட்டு இப்போ நம்ம டாசல் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 100 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து அதனுடைய டிப்பில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எந்த லென்த் வேணுமோ வச்சுட்டு இப்போது ஜரி த்ரெட் வச்சுட்டு நான் நாட் பண்ண போகிறேன். ஸோ ஜரி த்ரெட்டை இப்படி ஜஸ்ட் குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கையில் பிடிச்சிக்கணும் கீழே கட்டவரல் லெஃப்ட் சைட் கட்டவரலில். ஸோ இப்படி சுற்றி நாட் பண்ணிக்கோங்க. எகெயின் ஒரு வாட்டி போட்டு இந்த லூப் வழியாக எடுத்தால் நாட் ஆகிடும். இப்போ வந்து குச்சுவை திருப்பி பேக் சைடில் உங்களோட நீடலை குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இந்த த்ரெட் வந்துட்டு வெளியில் தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை ட்ரிம் பண்ணணும்.
லைக் இழுத்து பிடிக்கும்போது உங்களோட குச்சு கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இழுத்து பிடிச்சிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் மேலே கொண்டு போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க குச்சுக்கு லெவல் ஆகும். அப்போ எந்த இடத்துல கட் பண்ணணும்னு பார்த்துட்டு அப்புறம் இழுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இழுத்து பிடிக்காம கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நீட்டாக வராது. ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் அதை பார்த்து நம்ம செய்யணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டாஸலும் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி குச்சு பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது. ஹவு டு ஆட் பீட்ஸ் டு சாரி குச்சு இன் 6 டிஃப்ரெண்ட் வேஸ்னு ஒரு வீடியோ இருக்குது. அது கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். சாரி குச்சு அனிரா ட்ரெண்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.